ஹலோ எவ்ரிஒன். இந்த லீட்கோட் சீரிஸில் அடுத்து பார்க்க போகிற ப்ராப்ளம் லெட்டர் காம்பினேஷன் ஆஃப் அ ஃபோன் நம்பர். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால், என்னோட பேர் வசந்த்குமார். நான் ஒரு ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் கிராஜுவேட். நான் இந்த சேனலில் டெக் வீடியோஸ், புக் ரிவ்யூஸ், டெக் சம்மந்தமான விஷயங்களை பற்றி பேசுவேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் லெட்டர் காம்பினேஷன் ஆஃப் அ ஃபோன் நம்பர் ப்ராப்ளமோட சொல்யூஷன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ லெட்டர் காம்பினேஷன் ஆஃப் ஃபோன் நம்பர் ப்ராப்ளமோட கான்செப்ட் என்னன்னா ஸோ இப்போ நம்ம முன்னாடிலாம் கீபேட் ஃபோன் வச்சுருப்போம். ஸோ அந்த ஃபோனில் எப்படி மெசேஜ் டைப் பண்ணுவோம், இந்த இதை வச்சு தான் டைப் பண்ணுவோம். இப்போ பிஎம் வேணும்னா 2 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணுவோம். அதுவே வேணும்னா 3 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நம்ம முன்னாடிலாம் மெசேஜ் அனுப்புறதுக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்னன்னா இப்போ டிஜிட்ஸ் 2 3ன்னு கொடுத்தாங்க. ஸோ அப்படின்னா இந்த மாதிரி 2 3 அழுத்துனா என்னென்ன காம்பினேஷன்ஸில் லெட்டர் வரும். ஆனால் இவங்க ஒரே ஒரு சிங்கிள் கிளிக்கு தான் இப்போ 3 வாட்டி கிளிக் பண்ணாலோ 2 வாட்டி கிளிக் பண்ணாலும் எல்லாமே ஒரே இதாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க, 2 3ன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போனா இப்போ 2 3 அழுத்திருந்தா என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ ஏடி வந்திருக்கலாம், இல்லைனா ஏஇ வந்திருக்கலாம், ஏஎஃப் வந்திருக்கலாம், பிடி வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த இதுலேயே காம்பினேஷன் என்னென்ன காம்பினேஷன் சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட கான்செப்ட். ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஸோ இங்கே நான் ஏற்கனவே ஒரு அரே கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் மறுபடியும் ரைட் பண்ண ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் இது குக்கிங் வீடியோ மாதிரி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதான் காம்பினேஷன்ஸ். ஸோ இங்கே என்ன கொடுத்தாங்கன்னா இப்போ இன்புட்டு அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 to 4 வரைக்கும் இருக்கும். அப்போனா இங்கே இருக்க போகிற மேக்ஸிமம் இன்புட்டே லென்த் 4 தான் இருக்கும், டிஜிட்ஸ் 4. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும், இவள் தான். அதே மாதிரி அதோட என்னென்ன இது வரைக்கும்னா 2 to 9 வரைக்கும். ஏன்னா 0 1 டைப் பண்ண முடியாது. 0 1லாம் ஸ்பேஸு டாட்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் டைப் பண்ண முடியாது. ஸோ 2லேருந்து 9 வரைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதே அந்த 2லேருந்து 9 வரைக்கும் இருக்க காம்பினேஷன்ஸ் இது எல்லாமே இந்த மாதிரி தான் பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஏனா 2னா அந்த முன்னாடி இதில் ஏபிசி, 3னா டிஇஎஃப், அதே மாதிரி 9னா டபிள்யூஎக்ஸ்ஒய்செட். ஸோ இந்த மாதிரி பிரித்து ஒரு அடையில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா இப்போ ஒன்றுமே இல்லைன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்ஸில் ஒன்றுமே இல்லைன்னா ஈக்குவல் டு ரிட்டன். ஸோ அவள் தான். ஏன்னா ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல. அதுவே இப்போ புதுசாக அதுவே 2 லெட்டராக இருந்தால் ஒன்றுமே இல்லைன்னா இப்படி ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஏதாச்சும் இருந்திருந்தா டிஜிட்ஸில் 1 இல்லைனா 1 2 இல்லைனா 1 2 3 4 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ அதுக்காக சொல்யூஷன் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெட்டருக்கான டிஜிட்ஸை போட்டுடலாம். அது எப்படி போடுறதுன்னா இப்போ ஏற்கனவே அரே வச்சுருக்கோம். அதில் இன்ட் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் 0 -2. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த டிஜிட்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு கேரக்டர் எடுத்து, ஸோ டிஜிட்ஸில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 வச்சுக்கோன்னா அந்த 1 எடுத்து அதை இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணி சாரி, இங்கே 1 வராது, 2 to 9 வரைக்கும் தான். ஸோ அப்போ 2 3 4 5. ஸோ அப்போ அந்த 2வை எடுத்து அதை இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அப்புறம் -2. ஸோ அப்போனா என்ன ஆயிரும், 0ன்னு ஆயிரும். அப்போ ஏ ஆஃப் 0 எனக்கு ஏபிசி, ஸோ 2க்கு ஏபிசி. ஸோ அந்த மாதிரி இப்படி கரெக்டாக போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு இது மாதிரி ஒரு அரே மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா செகண்ட் இதுலேருந்து இட்ரேட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஒரு பெர்முடேஷன் காம்பினேஷன் கான்செப்டில் மாதிரி வச்சு போட போகிறோம். ஸோ அப்போனா ஃபார் ஐ இன் டிஜிட்ஸ் ஆஃப் 1 ஆஃப் இது. ஸோ இப்போனா இது என்ன இட்ரேட் பண்ணுறோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 3 4 5 இருக்குன்னா நம்ம ஏற்கனவே 2 எல்ல போட்டோம்.
இப்போ 3 4 5 வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இன்னொரு வந்து ஒரு எம்டி அரே கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எஃப் இஸ் ஈக்குவல் டு இது. ஸோ அப்புறம் வந்து ஃபார் ஜே இன் இப்போ என்ன பண்ண போறோம்னா வந்து செகண்ட் டிஜிட்டோட இது எடுக்க போகிறோம். இப்போ ஏற்கனவே இங்கே பண்ண கான்செப்ட் தான் டிஜிட்ஸ் ஆஃப் சி இங்கே ஒரு கான்செப்ட் ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே ஈஸியாக வந்து இப்போ டிஜிட்ஸ்க்கு பதிலாக ஐன்னு போட்டுடலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த செகண்ட் கேரக்டர் எடுத்து அதை வச்சு இது பண்ணும். ஸோ அப்போ பேசிக்கலாக வந்து இப்போ 2 3ன்னு இருக்குன்னா வந்து இப்போ இது 3லேருந்து எடுக்கும். ஸோ வந்து ஒரு எம்டி அரே கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அடுத்த இதுலேருந்து வந்து இட்ரேட் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா வந்து இது ஒவ்வொன்றையும் வந்து ஜாயின் பண்ணுறோம். ஃபார் கே இன் எல். ஸோ இப்போ முன்னாடி வச்சுருக்கிறது ஸோ எஃப் டாட் அப்பண்ட் கே ப்ளஸ் ஜே. ஸோ இப்போ பேசிக்கலி இங்கே என்ன பண்ணுறோன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 2 அரேல என்ன இருக்கும், இப்போ வந்து 2 3ன்னு இருக்கோம்னா வந்து 2 அரேல என்ன இருக்கும், ஏ பி சி. 3 அரேல என்ன இருக்கும், டி இ எஃப். ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து எல்லுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து இட்ரேட் பண்ணிட்டுருக்கோம். இங்கே என்ன பண்ணுறோம்னா வந்து அந்த டிஎஃப்ஐ எடுக்கிறோம். அந்த டிஎஃப் எடுத்து இப்போ அந்த ஏபிசி கூட வந்து அப்படியே வந்து காம்பினேஷன் பண்ணுறோம். எப்படின்னா வந்து இது ரிவர்ஸில் வரணுமா, அப்படியே வரணும், கரெக்டாக தான் போட்டுருக்கேன். ஓகே. ஸோ அப்போனா வந்து இப்படி வந்து சேர்க்குறோம். ஏ பி இந்த மாதிரி வந்து ஃபார் லூப்பில் போட்டு இட்ரேட் பண்ணும்போது அப்போ வந்து ஏடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஏஇ, அப்புறம் ஏஎஃப். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இட்ரேட் பண்ணும்போது பிடி சொல்கிற பொருள். ஸோ அந்த மாதிரி வந்து இட்ரேட் பண்ணி இப்படி ஆக்கும். ஸோ அப்போனா வந்து 3 நம்பர் இருந்தால் என்ன ஆகும், ஸோ அதுக்காக வந்து அடுத்த பார்க்கலாம் இருங்க. ஸோ அப்போனா வந்து இப்படி அப்பண்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வந்து எல்லை வந்து எஃப்ஆ மாற்றணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து இப்போ 2 டிஜிட்ஸ்க்கு வந்து இது அவள் தான் முடிஞ்சிடும், அப்படியே வெளில வந்துடலாம். இதுவே 3 டிஜிட்ஸாக இருந்தால் வந்து அந்த 2 இப்போ வந்து இந்த சைடில் பாருங்களேன், இந்த மொத்த அரேவையும் வந்து மறுபடியும் வந்து இட்ரேட் பண்ணி பெர்முடேஷன் காம்பினேஷன் மாதிரி வந்து போட்டு நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதனால வந்து எல் ஈக்குவல் டு எஃப்னு பண்ணுறோம். ஸோ அகைன் அண்ட் அகைன் பண்ணி நம்மளுக்கு வந்து மொத்த காம்பினேஷன் கிடச்சிடும். ஸோ இப்போ நம்ம அழகாக வந்து ரிட்டன் எல்லுன்னு கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு வந்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம். சார் இருக்காங்க. ஓகே, ரன் ஆயிடுச்சு. சப்மிட் கொடுத்துடலாம். அவள் தான். ஸோ இதான் வந்து இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். இவள் தான் சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மாதிரி வீடியோ வேணும், இல்லைனா வந்து வேறு ப்ராப்ளமோட எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணுறங்க, அப்போ தான் வந்து அல்காரிதமில் புஷ் ஆகும். ஸோ உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.